டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இன்னைக்கு கூலி மூவி டீமுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. கூலி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்க சில ஃபுட்டேஜ் இப்போ திருட்டுத்தனமா சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. யாரோ ஷூட்டிங் நடக்கிறத வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த லீக்கான வீடியோவில் ஆக்டர் நாகார்ஜுனா ரோலக்ஸ் மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லா யாரையோ ஒருத்தனை கொடூரமா வெட்டுற மாதிரியான காட்சிகளாக ரிலீஸ் ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை ரொம்பவே பயங்கரமா செதுக்கிட்டு இருக்காரு போல. ஆனா இதே மாதிரி படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணா படத்துடைய சுவாரஸ்யமும் குறையும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாப்பா படத்தை எடுத்தா இவங்க எடுத்த படத்தை போன்ல ஷூட் பண்ணி வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாமே ஒரு உழைப்பு தான். அவங்க செய்யற உழைப்புக்கு நம்ம உதவி செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க ஏரியாவில் ஒரு படத்துடைய ஷூட்டிங் நடந்தாலும் அந்த வீடியோ எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் லீக் பண்ணிடாதீங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணா கூட பரவாயில்ல. படம் எடுத்துட்டு இருக்கப்பவே அது ரிலீஸ் பண்ணா அது என்னங்க நியாயம்? நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவா நடிச்சிருந்த ராயன் படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறமா தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இந்த படத்தை ஒரு லவ் காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியா தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு தனுஷ். இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தனுஷ் நடிக்க போற 52வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தனுஷ் தான் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்றதை விட இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தனுஷ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல ராயன் படம் மாதிரியே தனுஷ் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் அசோக் செல்வன், ஆக்டர் அருண் விஜய், ஆக்டர் நித்யா மேனன் இவங்கெல்லாம் முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் டைரக்ஷன் பண்ற படங்கள் எல்லாத்துலயுமே பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க வச்சிருவார் போல. இந்த படத்திலையும் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் போஸ் வெங்கட் டைரக்ஷனில் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சார். இந்த படத்தை வெற்றி மரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சார் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், மிஸ்கின், ஆக்டர் ஆர்யா இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சார் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன வாகை சுடுவா படம் மாதிரியே இந்த படமும் ஒரு சூப்பரான கான்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க. படம் கான்செப்ட் நல்லா இருக்கு, ட்ரைலரும் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் ட்ரைலர் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன். வேட்டையன் படத்துலேருந்து டெய்லியும் ஒரு கேரக்டர் போஸ்டர்ஸையும் இன்ட்ரோ வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் ராணா தகபதியோட கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவருடைய நேம் நடராஜ். இது வரைக்கும் வேட்டையன் படத்துல இருந்து ஆக்டர் ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ஆக்டர் துஷாரா விஜயன், ராணா இவங்க 4 பேருடைய கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் செப்டம்பர் 20 நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடக்குது. படம் அக்டோபர் 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கொரட்டலா சிவா டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தேவாரா. இது வரைக்கும் தேவாரா படத்துலேருந்து 3 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து 4th சிங்கிள் சாங் ஆயுத பூஜா அப்படிங்கிற இந்த சாங் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வாரம் டோவினோ தாமஸ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் ARM. இந்த படம் 5 டேஸில் 50 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக் நோ ஈவில் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஆஹா தமிழ் OTTல இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. விஜய் ஆண்டனி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஹிட்லர். ஹிட்லர் படத்துடைய ஆடியோ ஒன்று ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஆடியோ ஒன் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தில் டைரக்டர் கௌதம் மேனனும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு ஹிட்லர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் நீங்கள் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இந்த படத்துடைய ட்ரைலரை ஷேர் பண்ணியிருக்கேன். ஹிட்லர் படம் செப்டம்பர் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராஜேஷ் டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பிரதர் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் செப்டம்பர் 21 நடக்கும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.